வரும் ஜூன் 22ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம் என தற்போது பாஜக தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக பாஜக ஜூன் 22ஆம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தும் என அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் காண்டீபன் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரம். கனிமொழி, கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை 38 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தினால் 35க்கும் அதிகமான உயிர்கள் பறி போயிருக்கின்றன என்ற செய்தியை மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாகவும், கள்ளக்குறிச்சிக்கு தான் நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளில் நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய உயிரிழப்புகள் 1980 காலகட்டத்தில் ஏற்பட்டதை போல தமிழகம் 40 ஆண்டுகள் பின்னோக்கி செல்கிறதா என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீரவை அமைச்சரை பதவி விலக்கம் செய்ய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 60 உயிர்கள் கள்ளச்சாராயத்தினால் பறிபோனதற்கு பின்னரும் முதலமைச்சராக தொடர தனக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்பதை அவர் எண்ணி பார்க்க வேண்டும் என்று தனது எக்ஸ் வலை பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது நடந்திருக்கக்கூடிய அந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலியை கண்டித்து வரக்கூடிய 22ஆம் தேதி மாநிலம் தழுவி பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வது என திட்டமிட்டிருக்கிறார்கள். கனிமொழி, பழனிசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.